அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தன்னை பற்றி அவதூறாக பேசிய அதிமுக முன்னாள் நிர்வாகிக்கு நடிகை த்ரிஷா நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 24 மணி நேரத்தில் பிரபல செய்தி நிறுவனங்கள் வாயிலாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என அந்த நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மன்னிப்பு கேட்காவிட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் நடிகை த்ரிஷா தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தன்னை பற்றி ஆபாசமாக பேசிய அதிமுக முன்னாள் நிர்வாகி ஏவி ராஜுவுக்கு நடிகை த்ரிஷா தரப்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. 24 மணி நேரத்தில் பிரபல செய்தி நிறுவனங்கள் வாயிலாக மன்னிப்பு கேட்க வேண்டும், மன்னிப்பு கேட்காவிட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்த நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சிவபிரகாஷ் வழங்க கேட்கலாம். சிவபிரகாஷ், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம் அகிலா. அதிமுகவின் முன்னாள் நிர்வாகியான ஏவி ராஜு அவர்கள் நடிகை த்ரிஷா குறித்து அளித்திருந்த பேட்டியில் அவருக்கு எதிராக அவதூறாகவும் தெரிவித்த கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு தற்போது அதற்கான வக்கீல் நோட்டீஸ் ஒன்றினை நடிகை த்ரிஷா அவருக்கு அனுப்பியிருக்கிறார். அந்த நோட்டீஸை பொறுத்தவரையிலும் இவர் அளித்த பேட்டியின் காரணமாக கடந்த 4 நாட்களாக மிகுந்த மன உளைச்சல் ஏற்பட்டதாகவும் அதற்கு அந்த தனக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் மற்றும் தன்னை பற்றி அபாண்டமாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு மன்னிப்புக்கு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் த்ரிஷா அந்த வக்கீல் நோட்டீஸ் மூலமாக குறிப்பிட்டிருக்கிறார். இந்த மன்னிப்பு என்பதனை குறிப்பாக 5 லட்சம் பிரதிகளுக்கும் குறையாமல் விற்பனையாகக்கூடிய தமிழ் மற்றும் ஆங்கில செய்தித்தாள்களில் நிபந்தனையற்ற மன்னிப்பை வெளியிட வேண்டும் என்றும், அது மட்டும் இல்லாமல் வீடியோ மூலமாக யூடியூப் மூலமாகவும் அளித்த இந்த பேட்டியின் காரணமாக அதே போல பேட்டிகளின் மூலமாகவும் நிபந்தனையற்ற மன்னிப்பை கேட்க வேண்டும் என்றும் ஏவி ராஜுவுக்கு தற்போது அந்த வக்கீல் நோட்டீஸை அனுப்பியிருக்கிறார். இந்த மன்னிப்புகள் அடுத்த 24 மணி நேரத்திற்குள்ளாக கேட்கப்பட வேண்டும் என்றும் அந்த வக்கீல் நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமாக இந்த ஏவி ராஜுவின் பேட்டியின் மூலமாக தனக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு அதற்கு செய்ய வேண்டிய காம்பன்சேஷனாக ஒரு தொகையினையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் த்ரிஷா சார்பில் அந்த தொகை எவ்வளவு என்பது மறைக்கப்பட்டு தற்போது இந்த வக்கீல் நோட்டீஸ் ஆனது வெளியிடப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.